நினைச்சிடாதீங்க. அது பாரத தேசத்தின் பொக்கிஷம், எல்லா மக்களுக்கும், இந்த உலகில் பிறந்த எல்லா மக்களுக்கும் உரியது உபனிஷதம். அதுல கட உபனிஷதம் என்னன்னா, யம தர்மராஜன் பேசுவதாக அமையும். யார் என்னிடத்துல மாட்டிக்க மாட்டாங்க, என்கிட்ட மாட்டாம மிஸ் ஆகிறவங்க யார்? யார் அது? மரணம் அடையாதவர்கள் யார் அப்படின்னு யமதர்மராஜன் வாயிலாக கடர் என்ற ஒரு முனிவர் எழுதியதுதான் உபனிஷதம். அந்த கட உபனிஷதம் 108 உபனிஷதங்களில் மிக முக்கியமான உபனிஷதம் 10 உபனிஷதம். 10 உபனிஷத்துக்கு ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர் உரை எழுதியிருக்காங்க. அதுல மிக முக்கியமான உபனிஷதம் கட உபனிஷதம். விவேகானந்தர் எங்கு சென்றாலும் கட உபனிஷதம் படியுங்கள்னு வரும். ராமகிருஷ்ண மிஷன் அமைப்பை சார்ந்த துறவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் கட உபனிஷதம் கட்டாய பாடமாக நடத்தப்படும். எல்லாரும் அதை படிக்கணும். அதனால் நம்முடைய பாசறையிலே அது நடத்தப்படுகிறது. 119 ஸ்லோகம் அடங்கிய நூல் அது. அதில் இன்று 66 ஸ்லோகம் நேற்று வரை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இதுவரை 20 வகுப்பு சென்று இருக்கிறது. 22 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. வாரம் 2 நாட்கள் எடுப்போம். அதில் யமதர்மராஜன் யார் வரமாட்டாங்கன்னு சொல்லுவார் தெரியுங்களா? புத்தி விழிப்புற்றவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவார். புத்தி விழிப்புற்றவர்கள், விஞ்ஞானம் அப்படின்னு அந்த ஒரு வடமொழி ஸ்லோகத்தில் சமஸ்கிருத வார்த்தையில் சொல்லுவார். விவிஞானம், அது சரியா நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. அவங்க அந்த சமஸ்கிருத வார்த்தை விவிஞானம், புத்தி விழிப்புற்றவன். அது என்ன புத்தி விழிப்புற்றவர்கள்? புத்தி விழிப்புற்றவர்கள் என்னை அடைய மாட்டார்கள், என்கிட்ட வரமாட்டாங்க, நான் அவனை போய் தொட முடியாதுன்னு வரும். புத்தி விழிப்புற்றவனை யார் இந்த கேள்வி கேட்பான்னா, நசிகேத்தன் ஒரு குட்டி பையன் தான் கேள்வி கேட்பான். அவனுக்கு தான் இவர் பதில் சொல்றதா இருக்கும். என் வகுப்பு அட்டன் பண்றவங்களுக்கு தெரியும். வகுப்பு அட்டன் பண்றவங்க இவ்வளோ பேர், ரொம்ப சந்தோஷம். அப்பா இவ்வளோ கூட்டம். அப்போ நசிகேத்தா அவன் என்கிட்ட வர முடியாது, நான் அவனை தொடவே முடியாதுன்னு. அந்த புத்தி விழிப்புற்றவர்கள் தான் நான் ஏன் பிறந்தேன்னு கேள்வி கேட்கறதுல அந்த கேட்டகரிக்கு வந்தாச்சு. நான் ஏன் பிறந்தேன், நம்ம அந்த கேள்வியே வராது. வந்தாச்சுனாலே புத்தி விழிப்புற்று விட்டது. புத்தி விழிப்புறலைன்னா அந்த கேள்வி வராது. இன்னும் பாக்கியசாலி, அந்த புத்தி விழிப்புற்றதுல ஒரு கேட்டகரி இருந்தால் தான் ஐயா கிட்ட வந்திருக்கும். விழிப்புற வைத்து விடுவார். இன்றே கூட அது நடக்கலாம். ஸோ விழிப்புற்றாதான் மனிதன் என்கிற இலக்கணம் ஒன்று இருக்கு. மனிதனுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. இப்போ ஒரு மாங்காய்னா புளிக்கிறது, அது தன்மை. வேப்பங்காய்னா கசக்கணும், உப்புன்னா கரிக்கணும், அதனால தானே அது தன்மை. மிளகான்னா காரமாக இருக்கணும், மிளகு ஒரு காரம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மையை வைத்து தானே அந்த பொருளை நம்ம பாகுபாடு பண்ணுறோம். இதெல்லாம் புரியுதா புரியலையா? எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கு, புரியலன்னே சொல்லக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு டீ போடுறோன்னா யாராவது மிளகாத்தூள் டப்பா எடுப்பீங்களா? ஏமா மிளகாத்தூள் எடுக்க? டீ போடணும்ல. டீக்கும் மிளகாத்தூளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்போ அதுக்கு சரியாக சர்க்கரை எடுப்பீங்க, டீ தூள் எடுப்பீங்க இல்லையா? அப்போ ஏன் அதை எடுக்க மாட்டோம்? டீ போடுறதுக்கு மிளகாத்தூள் தேவையில்லை. சாம்பார் வைக்கும்போது காப்பி தூள் எடுத்து போட்டால் போடக்கூடாது. இப்போ அதுக்கு ஒரு தன்மை உள்ள பொருட்கள் எடுத்து போட்டால் தான் சமையல் நல்லா இருக்கும். எது வேணாலும் போடு, சமையல் எதை வேணாலும் போடு. இல்லை, ரசம்னா இது போடணும், சாம்பார்னா இது போடணும், காரக்குழம்புனா இது போடணும் இல்லையாம்மா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தானே சமைக்கிறோம். எது வேணாலும் போடு, எப்படி வேணாலும் சமைக்கலாம்னா சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்போ அந்தந்த பொருளுக்கு ஒரு தன்மை இருக்குல்ல. சரி, மிளகாக்கு காரத்தன்மை, புளிக்கு புளிப்புத்தன்மை, மாங்காய் புளிப்பு வேற, தக்காளி புளிப்பு வேற, எலுமிச்சம்பழம் புளிப்பு வேற இருக்குல்ல. புளினா ஒரே மாதிரி புளியா? வித்தியாசமா இருக்கா? தன்மை மாறுதா? மாறுதா? சரி, இதுதான் இறைவன் அங்க அதுக்கு வச்சிருக்காரு. இது புரிஞ்சா போதும். இப்ப மனிதா உன் தன்மை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மாங்காய் புளிப்பு சொல்லிடுவீங்க. மிளகாய் தன்மை என்ன? காரம். பால் என்ன?
இனிமையா இருக்கும். இப்படி சொல்லுவீங்களா? இப்போ உங்க தன்மை என்ன? உங்க தன்மைன்னா நான் பொதுவா மனித தன்மை என்ன? யார் சொல்வீங்க? யாருமே தெரியாதா? சொல்லுங்க, மனித தன்மை என்ன? மனிதா உன் தன்மை என்ன? அன்பா? அன்பும் கருணையுமா? கேக்குதா? பின்னாடிலாம் கேக்குதா? மனிதா உன் தன்மை என்னன்னு கேட்டா அன்பு கருணைன்றாங்க. நிஜமாவா? நிஜமா நம்ம அன்பு கருணையோட வெளிப்படுறோம்? ஆமான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஆமா, பொய் சொல்லக்கூடாது. ஐயா சந்நிதியில் உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவுதான் சதவீதம். உண்மையில் மனிதன் என்றால் அவன் தன்மை அன்பு, அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இந்த தன்மையிலிருந்து இந்த உலகம் எப்பொழுதெல்லாம் விலகுகிறதோ, உலகம் என்பது உலக மக்கள், உலகம் என்பது என்ன? உலக மக்கள் விலகுகிறார்களோ அப்பொழுது குற்றங்கள் அதிகரிக்கும். எங்கு அன்பு குறைகிறதோ, மனிதனிடத்தில் அன்பு குறைகிறதோ, சமுதாயத்தில் அன்பு குறைகிறதோ, குடும்பத்தில் அன்பு குறைகிறதோ, தனி மனிதனிடத்தில் அன்பு குறைகிறதோ, அன்பு எங்கெல்லாம் தட்டுப்பாடு நிலவுகிறதோ அந்த இடத்தில் குற்றங்கள் அதிகரிக்கும். குற்றம் அதிகரித்தால் பாவம் அதிகரிக்கும், அதர்மம் அதிகரிக்கும், மன நிம்மதி போகும், சமுதாயத்தில் நிம்மதி போகும், போர் நிலவும். வீட்லேயும் போர் தான், வெளியிலையும் போர் தான். அதர்மம் தலை தூக்கிடும். ஊழல் வரும், லஞ்சம் வரும், வன்முறை வரும், ஏழ்மை வரும், பஞ்சம் வரும், பசி வரும், பட்டினி வரும், கொரோனா என்கிற மிகப்பெரிய நோய் வரும், இயற்கை சீற்றம் வரும், நிறைய விபத்துகள் நடக்கும். உங்க கண்ட்ரோல்ல விட்டு உலகம் மீறும், நீங்களும் மீறுவீர்கள். பயமுறுத்தும் இயற்கை. பயமுறுத்துதா? இப்ப எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா எங்க பார்த்தாலும் வெள்ளன்றாங்க, புயல்ன்றாங்க, சுனாமின்றாங்க, நிலநடுக்கன்றாங்க, எரிமலை வெடிக்குதுன்றாங்க, ஆக்சிடென்ட்ன்றாங்க, கொள்ளை நோய்ன்றாங்க, இன்னும் இந்த நோய் போலியா, இப்பவும் மாஸ்க் போடுன்றாங்க. வந்து பயமுறுத்துச்சா? இன்ன வரைக்கும் பயம் போலையா? 2019 வந்தது இன்ன வரைக்கும் பயமுறுத்திட்டே இருக்கு. இப்பொழுது வேண்டுமானாலும் அது புது பரிணாமம் பெற்று வரும், எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும். இன்னும் அது போயிடல சொல்றாங்களா? ஏன் இது இன்று மட்டும் தானா? 2023 வரைக்கும் தான். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வந்து ஒரு கொள்ளை நோய் பயமுறுத்திட்டு போகும் உலகத்தை. சொன்னாங்களா? அப்பெல்லாம் டிவியில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ப்ளூன்னு ஒன்று வந்திருக்கு, பிளேக் நோயின்னு ஒன்று வந்திருக்கு, இப்படி எல்லாம் பயமுறு சொன்னாங்களா? ஏன் வருது அதெல்லாம்? நம்ம அதை பற்றிலாம் சிந்திச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நாளைக்கு என்ன வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா, வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாமா, கத்திரிக்காவை இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அது கூட பரவாயில்ல, ஏதோ சமையல். அடுத்த வீட்டு கதை என்ன, அந்த பொண்ணு என்ன லேட்டாக வந்தது போல இருக்கு, இந்த பையன் என்ன அந்த அம்மா கூட இல்லை போல இருக்கு, தனியாக பிச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு, அந்த எப்படி நமக்கு பேசுறது ஜாலியாக இருக்குது. சரி, அது கூட பரவாயில்ல. நிஜ சம்பவம். சீரியல் எனக்கு வாழவே பிடிக்கலடி, அவன் ரொம்ப கொடுமை பண்ணுறான்னு சீரியலாக பார்த்து அந்த சீரியலில் வர கேரக்டர்லாம் தூக்கி நம்ம மைண்டில் போட்டுக்கிட்டு காலையில் ஆன் பண்ணால் நைட்டு வரைக்கும் சீரியலே ஓடி அவங்க என்ன ஏதாவது நல்லது நடக்குது? அதில் எதுவும் நல்லது இல்லை. ஒரு சீரியல் விடுறது இல்லை. அதில் வர ஜாக்கெட் எப்படி, புடவை எப்படி, கம்மல் எப்படி, மணி எப்படி, அவங்க எப்படி சூழ்ச்சி பண்ணுறாங்க அதை பார்த்தியா? இப்படித்தான் நான்லாம் இப்படி இருக்கிறேன் பற்றியா பாரு, அங்கே பாரு மாமியாரை பாரு, மருமகளை பற்றியா? மாமியார் மருமகளை கொண்டு போடும்போது மாமியார் பார்க்க வேண்டியது. எதுவும் நல்லது அங்கே சொல்லி கொடுக்குற மாதிரியும் தெரியல. யாராவது சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்தால் தவற எடுத்துக்காதீங்க, உண்மையை சொல்லி தான் ஆகணும். இப்படிதானே நடக்குது. நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் விரயமாகுது. இப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். நாம எப்ப உலகம் ஆகா எவ்வளவு பெரிய பாடம் நடக்குது, அப்ப அதர்மம் தலை தூக்கிடுச்சா அப்படின்லாம் நமக்கு தோணவே இல்லை. எப்பொழுதெல்லாம் அன்பு தட்டுப்பாடு மனிதனிடத்தில் நிலவுகிறதோ அவன் மனிதன் இல்லை, அவனை மனுஷனா மாத்துறதுக்கு முதல்ல வருவாங்க. அப்படி வந்ததுதான் திருக்குறள், திருமந்திரம், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், சித்தர் பாடல்கள், ராமாயணம், மகாபாரதம், வேதம்,
உபனிஷதம், பைபிள், குரான். மனிதா, உன் தன்மை என்ன? அன்பு தானே. நீ அன்பா தானே இருக்கணும். வேற ஒன்றும் அவங்க சொல்லி கொடுக்கலங்க நமக்கு. ஆனால் நம்மலாம் அதை படிக்க மாட்டோமே. படித்து பாஸ் பண்ணிட்டு எக்ஸாமில் 2 மார்க் வாங்கிட்டு வந்துடுவோம். நான் திருக்குறள் மனப்பாட பகுதியில் 2 அப்படியே ஃபுல் மார்க் வாங்கினேன்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. ஒரு திருக்குறளின் உண்மை பொருளை உணர்ந்து வாழ்ந்தாலே போதும். ஒரு திருமந்திரத்தினுடைய பொருளை உணர்ந்து கொண்டாலே போதும். ராமாயணத்தின் தாத்பரியம் புரிந்தாலே போதும். தெரியாது. அப்ப என்ன, எதற்காக, யார் குரு, ஏன் குரு இல்லையா? மனிதனுடைய தன்மை மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லிட்டேன். அன்பு. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அன்பு. அந்த அன்பினுடைய தட்டுப்பாடு வந்தா உலகமோ, வீடோ, சமுதாயமோ, ஒரு அலுவலகமோ, அது எந்த இடமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அங்க என்ன வரும்? நிம்மதி இருக்காது. சண்டை, சச்சரவு, குழப்பம். அந்த வீடு வீடா இருக்காது. அந்த சமுதாயம் நல்லா இருக்காது. அந்த தனி மனிதன் முதல்ல நிம்மதியா இருக்க மாட்டான். அன்பா மட்டும் இருங்களேன். அன்பா மட்டும் இருங்களேன். ஒரு சம்பவம் சொல்றேன். நான் ஏற்கனவே ஒரு முறை நான் இதை சொல்லியிருக்கேன் எங்க மாணவர்களுக்கு வகுப்புல நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க 2 பேர். அம்மா அப்பா இல்லை. அந்த அண்ணன் தான் தம்பி அப்படி வளர்க்குறாரு. ரொம்ப அன்பு. அவர் தான் தம்பி தான் உலகம். அவ்வளோ ஆசை தம்பி மேலே. தம்பிக்கு அண்ணன்னா அவ்வளோ அன்பு. கேட்க நல்லா இருக்கா கதை? நல்லா இருக்குல்ல? அன்பா இருக்குன்னு ஒரு கதையை கேட்டாலே நமக்கு அப்படியே ஒரு எனர்ஜி வரும் பாருங்களேன். நாம் அன்பா இருக்கோமோ இல்லையோ, ஆனால் இப்படி அன்பா இருக்கிற ஒரு குடும்பத்தை பற்றி கேட்டால் நமக்குள்ள ஒரு ஆனந்தம் உள்ள பெருகும். ரொம்ப அன்பு. அண்ணனுக்காக தம்பி என்ன வேணாலும் பண்ணுவார். தம்பியினுடைய சந்தோஷத்திற்காக அண்ணன் என்ன வேணாலும் செய்வார். கேட்க நல்லா இருக்கா? இதே நெகட்டிவா பேசணும்னா